So hello students, good evening. So audio video எல்லாமே clear? Audio video எல்லாமே clear? Hi Uma. So join பண்றவங்கலாம் ஒரு good evening message போடுங்கப்பா. Yes. Okay. Hi Satyavelan. Hi Saru. Hi Buma. ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம குவார்ட்டர்லிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஓகேவா. ஸோ ஒரு அஞ்சு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 5லேருந்து இந்த 5 மார்க்ஸ்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போவே உங்கள் நோட்டில் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பரில் இருந்து ரெஃபர் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து நீங்கள் 3rd ஒன் 4th ஒன் 5th ஒன் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, மிட் டேர்ம்க்கே படிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த 5 கொஸ்டின் பார்க்கலாம். எஸ் கிளியர்? ஸோ சேட்டில் அப்படியே ஒரு ஃபயர் போடுங்கப்பா. எஸ் கிளியரா எல்லாத்துக்கும்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், derive the expression for moment of inertia of a rod about its center and perpendicular to the rod. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில்? எஸ் ஷானா, இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கப்பா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா எப்படி எழுதுவோம்? mr² அப்படின்னு எழுதுவோமா? கரெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் போடணும். அந்த டயக்ராம் வச்சு தான் நீங்கள் டெரைவ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ராட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ராடுக்கு பர்பெண்டிகுலரில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைனை வந்துட்டு வரையணும். திஸ் இஸ் 5th சாப்டர் சரியா. ராடுக்கு பர்பெண்டிகுலரில் நம்ம ஒரு லைனை வரையணும். ஸோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதுதான் எனக்கு ஒரு ராட். இந்த ராடை நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கேன் சரியா. இந்த ராடை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின் மாதிரி. ஸோ இதோட சென்டரை நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னா இதுதான் சென்டர் பாயிண்ட் விச் இஸ் O. ஸோ இதில் நம்ம வந்து பர்பெண்டிகுலராக ஒரு லைன் போடணும் ஓகேவா. ஸோ இதுதான் பர்பெண்டிகுலர் லைன் அட் த ஆரிஜின். கிளியர்? எஸ். இப்போ வந்து மேக்ஸிமம் இது சென்டராக வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி மாஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபைனிட்டெசிமலி மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது டிஎம். ஒரு இந்த இவ்வளோ பெரிய ராடில் ஒரு சின்ன மாஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த சின்ன மாஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? டிஎக்ஸ் ஓகேவா. எஸ். இப்போது சென்டரில் இருந்து இந்த மாஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஓகே. ஸோ இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அண்ட் இப்போ இந்த ராடை வந்து நம்ம ஆரிஜினில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன லென்த்து, ரைட் சைடில் என்ன லென்த்துன்னு சொல்லணும். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு கிராஃபில் நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் எனக்கு எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும். இப்போ ராடோட டோட்டல் லென்த் L அப்படின்னா ஓகேவா. இந்த பக்கம் எனக்கு L/2 இருக்கும், இந்த பக்கம் எனக்கு L/2 இருக்கும். ஸோ இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். கிளியர்? ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கணும். இது எல்லாத்துக்கும் கிளியர்? டயக்ராம் எல்லாத்துக்குமே கிளியரா? சாட்டில் ஒரு ஃபயர். உதயமித்ரா, சுபாஸ்ரீ. எஸ் எல்லாத்துக்குமே கிளியர் ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணுமா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். I is equal to mr² சொல்லுவாங்க. I is equal to mr². ஆர்னா என்ன? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது அந்த மொத்தம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்னு சொல்லுவாங்க கரெக்டாக. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ஒரு குட்டி மாஸ் எடுத்தேன் இல்லையா, அந்த மாஸில் இந்த குட்டி ஏரியாவில் எனக்கு இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? DI which is equal to
மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அங்கே மாஸ் எவ்வளோ டிஎம் அண்ட் டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னது எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்னு தான் எழுதணும். நிறைய பேர் டிஎக்ஸ்ன்னு எழுதுவீங்க. இந்த டிஸ்டன்ஸ் அவங்க கேட்கல, சென்டர்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஏன்னா பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கு எக்ஸ். ஸோ நம்ம டிஎம் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இது வந்து ஒரு குட்டி செக்மெண்ட்டுக்கு நம்ம மட்டும் பார்த்தோம். கரெக்டாக? இதே எனக்கு வந்து மொத்த ராடுக்கும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நீங்கள் அப்படியே இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போது இந்த டிஎம் இருக்கு இல்லையா, இந்த டிஎம்மை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா லாம்டான்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகேவா? லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஸோ இது எப்படி எழுதுவோம்? லீனியர் மாஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த். பெர் யூனிட் லென்த்னா இந்த இடத்துல இந்த ராடில் மொத்த ராட்லேயுமே சின்ன சின்ன செக்மெண்ட்டாக நான் குட்டி குட்டி யூனிட் லென்த் எடுத்துக்கிட்டேன்னா அங்கே இருக்கிற மாஸ் என்ன அப்படின்றது தான் இந்த டேர்ம். ஸோ இப்போ நான் டிஎம்ஐ வந்து அப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டி, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு டிஐயை இன்டகிரேட் பண்ணால் ஐ கிடச்சிரும், இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎம்ஐ எப்படி எழுத போகிறோம்? எம் இன்டூ எல் பை அந்த குட்டி மாஸில் எனக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கணும். டாட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இன்டகிரேஷனில் நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லிமிட்னா என்ன? இந்த ராடோட மொத்த லென்த்து. அப்போது லென்த் எவ்வளோ? ஃப்ரம் மைனஸ் எல் டு ப்ளஸ் எல் பை டூ. ஸோ அதை நீங்கள் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் எல் பை டூ டு ப்ளஸ் எல் பை டூ. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் காமனான டேர்ம்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போது காமனான டேர்ம்ஸ்னால் ஐ இஸ் ஈக்குவல் டு எம்எல் கான்ஸ்டன்ட். ஸோ எம்எல்லை வெளியில் எடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ இன்டகிரேஷன் பண்ணும். கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இன்டகிரேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு மைனஸ் எல் பை டூ. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன் டு ப்ளஸ் எல் பை டூ. ஓகேவா? டாட் டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனால டாட் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க? எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவரில் நம்ம ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும், எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஸோ இங்கே அப்போ என்ன வரும்? எம் பை எல் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எல் பை 2 டு ப்ளஸ் எல் பை 2 டிஎக்ஸ். ஓகேவா? இங்கே டிஎக்ஸ் எழுதக்கூடாது ஆக்சுவலி, ஏன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ டிஎக்ஸ் எடுத்துருங்க. இப்போ இதில் என்ன கான்ஸ்டன்ட்? 3 கான்ஸ்டன்ட். ஸோ 3யை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ எனக்கு எந்த டேர்ம் இருக்கும்? இங்கே எக்ஸ் கியூப் மட்டும்தான் இருக்கும். நான் எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணும். கரெக்டாக? எக்ஸ் கியூபில் நான் வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ லிமிட் என்னது? எல் டூ மைனஸ் எல் பை டூ. கிளியர்? ஸோ இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஸோ இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? எஸ், இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு எம் பை 3L. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல, எக்ஸ் கியூப் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் விச் இஸ் எல் பை 2. அப்போ என்னென்னு வரும்? எல் பை 2 எக்ஸ் கியூபில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எல் கியூப் பை 8 மைனஸ் லோயர் லிமிட்டில் என்ன இருக்குது? மைனஸ் எல் பை 2. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் எல் கியூப் பை 8 கிடைக்கும். அப்போது மைனஸ் எல் கியூப் பை 8. ஓகே. ஸோ இதில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எம் பை 3L எல் கியூப் பை 8 ப்ளஸ் எல் கியூப் பை 8. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எம் பை 3L 2L கியூப் பை 8 வரும். கரெக்டாக? இப்போ எல் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ எனக்கு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஆகிடும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 12 கிடைக்கும். இதுதான் எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு அ ராட். இதில் எதாவது டவுட் இருக்கா? எஸ், இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ராட் எடுத்துக்கிட்டோம். ராடுக்கு பர்பெண்டிகுலராக ஆரிஜினில் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம்.
ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு குட்டி பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து டிஎம், அதோட டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ். இப்போ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், டிஐன்னு சொல்லுவோம். ஸோ டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் ஸ்கொயர் எழுதியாச்சு கரெக்டாக. அடுத்தது நம்ம இந்த எம் அப்படின்ற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணும், விச் இஸ் மாஸ் பர் யூனிட் லென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் which is x square. and அடுத்தது நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம், லிமிட்டுக்கு ராடோட லென்த்தை கன்சிடர் பண்ணும். ஸோ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்தந்த டேர்ம்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிங்கனாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ ஹாய் ஷானா, உதயமித்ரா, காயத்ரி, ராஜு, காவ்யா, மண்டே இருக்கும்பா. ஓகேவா, ஸோ 12க்கும் இதே மாதிரி டாப் 5 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். எஸ் ஜெயபிரகாஷ், எல்லாத்துக்குமே கிளியர்? ஓகேவா. ஸோ இந்த டேர்மில் இந்த கொஸ்டினில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதை நீங்கள் வந்து இப்படியே எழுதணுமானா கொஞ்சம் டேர்ம்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணும். என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரிஜின் இஸ் டு பி ஃபிக்ஸ்டு ஃபார் த கோஆர்டினேட் சிஸ்டம். நம்ம ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணோம் சென்டரில் கரெக்டாக, விச் இஸ் த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ராட். ராடோட ஜாமெட்ரிக் சென்டர் தான் எனக்கு என்னது, ஆரிஜின். ஓகேவா, இப்போ அந்த ராடை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். த ராட் இஸ் நவ் பிளேஸ்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ அந்த ராடுக்கு நான் ஒரு குட்டி மாஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன், an infinitesimally small mass which is dm. அது ராடோட சென்டரில் இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ அதுக்கு நம்ம எப்படி எழுதணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ அடுத்தது மாஸ் பர் யூனிட் லென்த்தை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக இன்டெகிரேஷன் எழுதணும். இன்டெகிரேஷன் ஆஃப் டிஐ வந்து ஐ அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அடுத்தது ஃபுல்லாமே சப்ஸ்டியூஷன் தான், நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி. லிமிட்ஸ் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுவீங்க, லிமிட்ஸ் வந்து அந்த ராடோட ஃபுல் லென்த், அந்த ராடோட மாஸ் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அந்த லென்த்தை நம்ம ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதோட மொத்த லென்த்தையுமே எழுதியிருக்காங்க. எஸ், லிமிட்ஸ் டேக்கன் ஃப்ரம் மைனஸ் எல் பை 2 டு ப்ளஸ் எல் பை 2. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே கேல்குலேஷன் நம்ம பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே கிளியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallel axis theorem. எஸ், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallel axis theorem போயிடலாமா? எஸ், கொஞ்சம் அப்படியே கிளாஸில் இருக்கிறவங்களாம் ஒரு மெசேஜ் போடுங்கப்பா. எஸ், நோ, ஏதாவது ஒரு மெசேஜ். ஸோ எத்தனை பேர் இந்த கொஸ்டினை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இப்போ தான் பார்க்குறீங்க? ஸோ ஆல்ரெடி படிச்சிட்டிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallel axis theorem. ஓகேவா, ஸோ parallel axis theorem அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டயக்ராம் வரையணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுவும் சாப்டர் 5 தான். ஓகேவா, சாப்டர் 5 கொஸ்டின் நம்பர் 4பா. ஸோ உங்களோட கைடு இருந்தாலும் எடுத்துக்கலாம், உங்களோட கிளாஸ் நோட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். கிளியர்? சாரி, கொஸ்டின் நம்பர் 8 மாற்றி சொல்லிட்டேன், கொஸ்டின் நம்பர் 8. ஸோ parallel axis theorem அப்படின்னா என்ன, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செகண்ட். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கணும். ஸோ இந்த ரிஜிட் பாடியோட சென்டரை நம்ம ஓன் வச்சுக்கணும். ரிஜிட் பாடியோட சென்டரை ஓன் வச்சுக்கணும். இப்போ இந்த சென்டர்லேருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு parallel axis எடுத்துக்கிறோம். ஓகேவா, சென்டரில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு parallel axis எடுத்துட்டு இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு லென்த் வந்து டிஇ அப்படின்னு வந்து வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக நான் ஒரு ஆக்சிஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த ரிஜிட் பாடியோட சென்டரில் எனக்கு பாஸ் ஆகணும். அப்போ அந்த ஆக்சிஸ் வந்து எனக்கு இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு அந்த ஆக்சிஸ் இப்படி இருக்கும். கிளியர்? இந்த ஆக்சிஸோட லென்த் என்ன அப்படின்னா ஏபி. சரியா? ஸோ இங்கேருந்து இதுக்குமான பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டி. ஓகே, இது வேணால் சீன் நம்ம எடுத்துக்கலாம் புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஆக்சிஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், parallel axis theorem கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸ்டேட்மெண்ட் 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஸ்டேட்மெண்ட்டில். சரியா? ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா,
parallel axis theorem states that the moment of inertia of any body ஓகேவா ஆஃப் எனி பாடி அபவுட் அன் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து ஆக்சிஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா இது சரியா, இந்த ஆக்சிஸ் தான் எடுக்கிறாங்க. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஐ. ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் சரியா, சம் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அ பேரலல் ஆக்சிஸ் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னது, எனக்கு இந்த மொத்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான், இங்கே இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐசி ப்ளஸ் வேறு எந்த காம்பனண்ட்டோட அடிஷன் ஆகும் அப்படின்னா and the product of mass of the body and the square of the perpendicular distance between two axis. அதாவது mass of the body, இந்த மொத்த ரிஜிட் பாடியோட மாஸும் அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற perpendicular distanceோட ஸ்கொயரும் சொல்கிறாங்க. ஸோ திருப்பி இன்னொரு டைம் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா the moment of inertia of a body ஓகேவா about any axis will be equal to sum of ஓகேவா sum of moment of inertia about any axis which is parallel to the axis and it passes through the center of mass and also product of mass and distance square, perpendicular distance square. இதுதான் வந்துட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மக்கப் பண்ண தேவையே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு படித்தாலே போதும். கிளியர்? ஸோ இது எல்லாத்துக்குமே கிளியரா? ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ I is equal to IC plus m d square which is equal to IC. ஸோ நான் இந்த டோட்டல் மாஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஆல் மாசஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சமேஷன் எம் டி ஸ்கொயர். ஸோ அதுதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க சரியா. ஸோ ப்ரூஃப் வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு கன்சிடர் ரிஜிட் பாடி, நான் வந்து அங்கே வரைஞ்சா இல்லையா அந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பாடிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த பாடிக்கு பேரலாக, ஸோ இந்த பாடிக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, பேரலல் ஆக்சிஸ், அதனால தான் பேர்லேயே பேரலல் ஆக்சிஸ் தியரம் இருக்குது. அதோட லென்த் என்னது ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ ஏபி பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக எனக்கு பாஸ் ஆகும். அப்போ இனர்ஷியா என்ன ஐசி ஓகேவா. ஸோ D is another parallel axis to AB at a perpendicular distance D from AB. The moment of inertia of the body about DE is I. ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாடி எடுத்துக்கிறோம், பாடியில் இந்த DE அப்படின்ற ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I. அடுத்தது இதுக்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IC. ஏன் IC? ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸில் அது பாஸ் ஆகுறனால ஐசி. ஓகேவா, எஸ் கிளியர். இது ரெண்டு தான் அது சொல்கிறாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது டி சரியா. ஸோ let us consider a point mass m on the body at a distance x from its center of mass. ஸோ இப்போது இன்னொரு குட்டி மாஸை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு குட்டி பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் பி அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இல்லை குட்டி பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கலோட மாஸ் எம். கிளியர்? ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியர். ஸோ நம்ம டிஇ பேரலல் ஆக்சிஸ், ஏபி பேரலல் ஆக்சிஸ், அந்த ஏபி பாயிண்டில் இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பார்ட்டிக்கல் பி ஆஃப் மாஸ் எம்னு எடுத்தாச்சு. இது வரைக்கும் எனி டவுட்? உதயமித்ரா, சுமையா, துபா, இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்காப்பா? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அடுத்தது வந்து the moment of inertia of a point mass about the axis DE is m. அதாவது எனக்கு இன்னொரு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட், அந்த பார்ட்டிக்கல், அந்த பாயிண்ட் மாஸில் எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவாக இருக்கும், நார்மலாக எனக்கு I is equal to mr² எழுதுவோம். இப்போ அந்த மாஸ்க்கு, அந்த பாயிண்ட் மாஸ்க்கு எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும்ப்பா, அதாவது இந்த மாஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to m இன்ட்டு கரெக்டாக m இன்ட்டு r². ஸோ m இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதாவது இங்கேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸும் டியும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் சரியா. இது அந்த பார்ட்டிக்கலுக்கு இருக்கக்கூடிய மாஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க m x plus d the whole square. இப்போ அந்த ஹோல் பாடிக்கு இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, சம்மேஷன் எல்லா மாஸையும் நான் ஆட் பண்ணணும், அப்போ ஹோல் பாடிக்கு கிடைச்சிரும் கரெக்டாக.
இப்போது இது a plus b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா a plus b a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு டிரைவ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு மாஸை உள்ள அனுப்புங்க. ஸோ mx ஸ்கொயர் ப்ளஸ் md ஸ்கொயர் ப்ளஸ் m or 2mxd கரெக்டாக. ஸோ ப்ராக்கெட்டை விட்டுறாதீங்க. ஸோ ப்ராக்கெட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா I is equal to இப்போ சமேஷனே உள்ளே கொண்டு வந்துடுங்க. சமேஷன் mx ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் md ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் 2mxd இது கிடச்சிருக்குமா? இப்போது நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை நம்ம என்னன்னு சொல்லணும்? சமேஷன் ஆஃப் mx ஸ்கொயர். எக்ஸ் அப்படின்றது எதோட டிஸ்டன்ஸ்? எக்ஸ் அப்படின்றது எனக்கு இந்த ஐசியில் இருந்து பாயிண்ட் பீக் எடுத்த டிஸ்டன்ஸா? அப்போ எக்ஸ் அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் ஏபி, அதாவது பேரலல் ஆக்சிஸ் ஏபியை எனக்கு சொல்லும். கரெக்டாக? அப்போ அங்கே நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? ஐசி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எஸ். அடுத்தது எம்டி. எம்டி வந்து எந்த டேர்மை சொல்லுது? எம்டி சமேஷன் எம்டி ஸ்கொயர். ஸோ அடுத்தது இந்த எக்ஸும் ஸ்கொயரில் இருக்குது, டியும் ஸ்கொயரில் இருக்குது. பட் ஆனால் இங்கே எக்ஸ் அண்ட் டி வந்து ஸ்கொயரில் இல்லை. அப்போ ஸ்கொயரில் இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எக்ஸ்டி வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவாக கூட இருக்கலாம். அதனால நம்ம இந்த மொத்த டேர்மையும் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூலையும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம இந்த டேர்மை வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சமேஷன் ஆஃப் mx is 0 because x can take all values from positive to negative with respect to axis AB. அப்போ எனக்கு பேலன்ஸ் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ சமேஷன் எம்மை நம்ம என்னென்னு எடுத்தோம்ப்பா? சமேஷன் எம்மை நம்ம கேபிட்டல் எம்னு எடுத்தோம். கரெக்டாக? ஸோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. So which is I is equal to IC plus first statementல summation m capital M எடுத்தோமா? ஸோ அப்போ m d ஸ்கொயர். இதை தான் நான் வந்து parallel axis theorem ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம இதை தான் பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்கும்? எஸ். கோட்டீஸ்வரி என்ன டவுட்ப்பா? ஸோ உதயமித்ரா என்ன டவுட்? ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்சிஸை எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஆக்சிஸில் இருந்து பேரலாக சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸ் அது ஏபின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் டி. ஸோ இப்போ இந்த ஏபி ஆக்சிஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸில் ஒரு பார்ட்டிக்கல் பி எடுத்துக்கிறோம். அதோட மாஸ் வந்து எம்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே டெரிவேஷன் தான். சரியா? கிளியர்? ஸோ தனித்தனியாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மோர் தேன் இனஃப். கிளியர்? எஸ். கோட்டீஸ்வரன் என்ன டவுட் சொல்லுங்கள். 12th கெமிஸ்ட்ரி லைவ் சீக்கிரமாகவே இருக்கும். ஓகேவா? தலைவர் பிரபாகரன் அவர்களின் ரசிகன். சரியா? ஸோ புதிய புதிய நேமில் வரீங்க எல்லாருமே, உங்களோட ஓன் நேமில் வாங்க. சரியா? ஸோ சுமையா டுபா உங்களோட ஓன் நேமில் வாங்க. லைஃப் ஆஃப் ஷனா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம்ப்பா. யாராவது சேட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் தூங்காமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? என்னென்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம் சேட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ டாப் 5 கொஸ்டின் இதுதான். லேட்டாக வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. டாப் 5 கொஸ்டின் உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக 3 கொஸ்டினாச்சும் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட் அபவுட்ஸ் இட்ஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் பார்த்தோம். நெக்ஸ்ட் பேரலல் ஆக்சிஸ் தியரம். அடுத்தது ஒர்க் எனர்ஜி தியரம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் எனர்ஜி தியரம். ஆல்ரெடி ஒர்க் எனர்ஜி தியரம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஒர்க் எனர்ஜி தியரம் சாப்டர் 4 பா. ஓகேவா? ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து சாப்டர் 4. ஹாய் சக்திவேல், ஹாய் திவ்யா. ஓகேவா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான்.
ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சப்போஸ் நான் வந்து இதுதான் எனக்கு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னால் அங்கே மேக்ஸிமம் வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகாது, ஃப்ரிக்ஷன்னால் ஒரு ஃபோர்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகாது. ஸோ இதை வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இங்கே வந்து நான் ஒரு மாஸ் வைக்கிறேன்ப்பா, ஓகேவா? இப்போது இந்த மாஸ்க்கு நான் ஏதாவது ஒர்க் டன் செய்கிறேன். ஸோ ஒர்க் டன் அப்படின்னா என்ன, இந்த மாஸ் மேலே நான் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வைக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் வச்சா அந்த மாஸோட ஸ்பீடு மாறுமா? ஸோ அதாவது அந்த மாஸ் வந்து மூவ் ஆகுமா? கரெக்டாக? ஸோ இந்த பொசிஷன் ஏ பொசிஷனில் இருந்து அது பி பொசிஷனுக்கு வந்துடும். கரெக்டாக? இங்கே எப்படி நான் ஒர்க் டன் நடந்திருக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா அதோட ஸ்பீடு ஒரு இடத்துல ஒரு ஸ்பீடும் இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்பீட்னால அது மூவ் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒர்க் டன் which is equal to change in kinetic energy. இங்கே அந்த ஸ்பீட் மாறினது தான் என்னன்னு சொல்கிறாங்க, கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு இந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அங்கே மேக்ஸிமம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க் டன், ஓகேவா, அந்த பாடி எவ்வளோ ஒர்க் டன் செஞ்சுருக்கு அப்படின்றத நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் வில் பி ஈக்குவல் டு அந்த பாடியோட கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச். இதை தான் இந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலில் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் இதை ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும் அப்படின்னா, it states that the work done by the force on the body changes the kinetic energy of the body. So இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், work energy theorem அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ நம்ம இதோட 2 மார்க் பார்த்துருக்கோம். ஒன்று parallel axis தியரமோட ஸ்டேட்மெண்ட், perpendicular axisம் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட்பா. அடுத்தது ஒர்க் எனர்ஜி தியரமும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஒர்க்கும் எனர்ஜியும் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே ஈக்குவலண்ட், 2 பேருமே ஒரே டைமில் தான் ஆக்ட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? இது கைனெட்டிக் எனர்ஜிக்கும் அதே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது கிளியர். இப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே இருக்குது நம்ம சொன்ன மாதிரி. இப்போ அந்த பாடி மேலே நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஒர்க் என்ன ஆயிருக்கும், அந்த பாடியே எனக்கு மூவ் பண்ணியிருக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஒர்க் டன் ஃபார்முலா எப்படி எழுதுவோம், ஒர்க் டன் ஃபார்முலாவை எப்படி எழுதுவோம்ப்பா, ஒர்க் டன் which is equal to force into அந்த பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த பாடி எவ்வளோ மூவ் ஆகிருக்கோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுவோம். அண்ட் ஆல்சோ எனக்கு அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எனக்கு தெரியும். ஸோ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ma.sன்னு வந்துடும். இல்லைனா இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரம் தேர்ட் லா ஆஃப் மோஷன், சரியா, ஆக்சிலரேஷன் எப்படி எழுதுவோம், v² இஸ் ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2as எழுதுவோமா? இப்போ இதில் எனக்கு a மட்டும் வேணும். ஸோ a மட்டும் நான் தனியாக எடுத்தேன் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு v² மைனஸ் u² பை 2s. கரெக்டா? இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 in 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் a. அப்போ f இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ v² மைனஸ் u² டிவைடட் பை 2 டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை வேணால் ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக ஈக்குவேஷன் 4 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிடியூட் 4 in 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து m v² மைனஸ் u² பை 2s இன்டூ இங்கே ஒரு s இருக்குது, இதை மறந்துடாதீங்க. 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் s சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இன்டூ s. ஸோ s கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு m v² மைனஸ் u² பை 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ m வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹாய் ஹர்ஷா, ஹாய் லோனி கரோஷன். ஸோ நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த எம்மை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எம் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு m v² பை 2 மைனஸ் m u² பை 2. ஸோ இது பார்க்க என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது, இது பார்க்க வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதுவோம், ½ m v². ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியில் இருந்துச்சு, ஃபைனலாக ஒரு வெலாசிட்டிக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், uv. அப்போ இங்கே v இருக்குது. ஸோ ½ m v² மைனஸ் 1/2 ½
half u square mu square. ஸோ இது இனிஷியல் ஃபைனல் எனர்ஜி, இனிஷியல் எனர்ஜி. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போது del ke, which is change in kinetic energy. இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிரஷனில் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க இல்லையா, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எனி சேஞ்ச் இன் ஒர்க் டன் வில் காஸ் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு. ஓகேவா? இல்லைனா ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் அ பாடி வில் சேஞ்சஸ் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஸோ ஃபஸ்ட்டு தியரமில் சொல்லியிருக்காங்க இல்லையா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், ஈஸியாக 5 மார்க் எடுக்கலாம். ஓகேவா? சக்திவேல் புரிஞ்சுச்சா? ஹர்ஷா கிளியராப்பா? எஸ் எஸ், ஆமாம், அந்த டேர்மை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். KE final minus KE initial, which is change in kinetic energy. KE final minus KE initial. ஓகே. ஸோ கொஞ்சம் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணணும், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது F is equal to mன்னு சொல்லுவோம். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சாப்டர் 2 and 3ல படிச்சிருப்பீங்க கரெக்டாக. அதை வந்து எப்படி எழுதுவோம்? v square is equal to u square plus 2as. அதில் ஏ மட்டும் எடுத்துக்கேன். அண்ட் இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? W is equal to F dot Dன்னு எழுதணும் இல்லையா, F dot Sன்னு எழுதணும் இல்லையா. அங்கே வந்து ஃபோர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனை. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா SS கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு W is equal to half mv square minus half mv u square கிடைக்கும். அதுதான் என்னது? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜியோட சேஞ்ச் விச் இஸ் del E. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லுது ஈக்குவேஷனில்? ரைட் ஹேண்ட் சைடு டெல்ஸ் த சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. எந்த அளவுக்கு பாடியோட கைனெட்டிக் எனர்ஜி மாறி இருக்கு அப்படின்றது எனக்கு ஈக்குவேஷன் 6 சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்குது. இது தனியாக 3 மார்க்லேயும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த டீட்டெயிலோடையும் நீங்கள் சேர்த்தே எழுதணும். இதோட டீட்டெயில் முடியலை, இதுவும் இருக்குது சரியா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியா. இப்போ எனக்கு ஒர்க் டன் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒர்க் டன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் டன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க, இஃப் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இஃப் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் நெகட்டிவ், தென் த கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீசஸ். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கிளியர், 2 கேசஸ் முடிஞ்சிச்சா. இப்போ தேர்ட் கேசஸ் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு del K. இதுதான் மெயின் ஃபார்முலா. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எந்த வேலையுமே நடக்கலை, எந்த ஒர்க் டன்னுமே இல்லை அப்படின்னா எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி மாறவே மாறாது, கைனெட்டிக் எனர்ஜி அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு ஒர்க் டன்னே நடக்கலைன்னா பாடி மூவே ஆகாது, கைனெட்டிக் எனர்ஜி இருக்காது. அப்போ பாடி என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன ஸ்பீடில் இருந்துச்சோ அதே ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. So if there is no work done by the force on the body, then there is no change in its kinetic energy, which means that the body has moved at a constant speed provided its mass remains constant. பாடி எந்த ஸ்பீடில் இருந்துச்சோ அதே ஸ்பீடில் தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இல்லை அப்படின்னா. புரிஞ்சுச்சா? எஸ், புரிஞ்சுச்சாப்பா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து explain the motion of blocks connected by a spring in vertical motion. ஸோ இதிலேயே உங்கள் கொஸ்டினில் செகண்டாகவும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, which is horizontal motion. horizontal motion வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான், பட் ஆனால் உங்களுக்கு தனித்தனியாக தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் vertical motion படிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எத்தனை பேர் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க? எஸ் திவ்யா, உதயமித்ரா, எத்தனை பேர் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கப்பா? சாப்டர் 3 லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ உங்கள் புக் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே தான் சரியா. ஸோ கொஸ்டின் நம்பர் 3பா. எஸ், பார்த்துடலாமா?
Question number 3, Udayamitra. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது டயக்ராம்ப்பா. சரியா, டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு புள்ளி சிஸ்டம் மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து ரிஜிட் சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு த்ரெட்டோட ஒரு மாஸை வந்து ஹேங் பண்ணுறோம். சரியா, இப்படி மாஸ் ஹேங் பண்ணுறோம். இதை மாஸ் வந்து M2ன்னு சொல்கிறோம், இந்த மாஸை M1ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, M1 இஸ் கிரேட்டர் தேன் M2. M1 வந்து M2வை விட வெயிட் ஜாஸ்தி. அப்போ கண்டிப்பாக M1 என்ன ஆகும்? கண்டிப்பாக M1 தான் கீழே இறங்கியிருக்கும், M2 வந்து மேலே இருக்கும். நீங்களே கன்சிடர் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்விங் மாதிரி. வெயிட்டான பர்சன் கீழே இருப்பாங்க, வெயிட்லெஸ் பர்சன் வந்து ஸ்விங்கில் சீசாவில் என்ன பண்ணுவாங்க? ஸ்விங் இல்லை, சீசாவில் வெயிட்டான பர்சன் கீழே இருப்பாங்க, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற பர்சன் மேலே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் அப்வர்டாக இருக்கும். எப்போவுமே எனக்கு டென்ஷன் ஸ்ட்ரிங்கில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பக்கம் டென்ஷன் இருக்கும், இந்த பக்கம் டென்ஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு டவுன்வேர்டில் என்ன இருக்கும்ப்பா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம்? மாஸ் இன்டூ ஜி. அப்போ M2 இன்டூ ஜி. அதே மாதிரி இந்த பக்கம் எனக்கு M1 இன்டூ ஜி. ஓகே, ஸோ இந்த மாஸ் எப்படி ஆக்சிலரேட் ஆகுது? ஆக்சிலரேட்னா எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது? மேலே நோக்கி மூவ் ஆகுது. ஸோ ஆக்சிலரேஷன் வந்து இங்கே A2 மேலே நோக்கி, இங்கே ஆக்சிலரேஷன் A1 கீழே நோக்கி இருக்குது. கிளியர்? புரிஞ்சிச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, கன்சிடர் 2 blocks ஆஃப் மாஸ் M1 and M2. M1 இஸ் கிரேட்டர் தேன் M2. இந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மறந்துட்டிங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. சரியா? ஸோ கனெக்டட் பை அ லைட் அண்ட் எக்ஸ்டென்சிபிள் string that passes over a pulley as shown in the figure. So let the tension in the string be T and the acceleration என்னன்னு சொல்கிறாங்க A. ஸோ இப்போது இந்த சிஸ்டமை நார்மலாக நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பிளாக் என்ன ஆகும்? மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் M2 பிளாக் வந்து வெயிட் கம்மின்றனால அதை வெர்டிக்கலி அப்வர்ட் மூவ் ஆகும், M1 வெயிட் ஜாஸ்தின்றனால வெர்டிக்கலி டவுன்வர்ட் மூவ் ஆகும். ஸோ the block starts moving, M2 vertically upward, M1 vertically downward with same acceleration. ரெண்டு பேருமே ஒரே ஆக்சிலரேஷன் தான் மூவ் ஆவாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது? ஆன் மாஸ் M1, M1G, மாஸ் M2ல என்னவா இருக்கும்? M2Gயாக இருக்கும். சரியா? ஸோ அதோட டைரெக்ஷனும் சொல்லிடணும். ஸோ இனி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ எப்படி ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு M2 எடுத்துக்கோங்க. ஸோ M2வை ஃப்ரீ பாடி டயக்ராம் M2க்கு எப்படி எழுதுவீங்க? ஸோ M2 வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். எனக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டென்ஷன் ஆக்ட் ஆகுது. கீழே எனக்கு வந்து M2G. கரெக்டாக? ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன்? இந்த M2 மாஸ் மேலே போகுது, அப்போ ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன் A2. ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அவங்களோட டைரக்ஷனை சொல்லணும். அதாவது அவங்க எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? ஐயா, ஜேவா, கேவா. ஸோ இவங்க வந்து டென்ஷன் வந்து மேலே இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஆக்சிஸை ஜே அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? கீழே இருக்கிறதும் ஜே தான், பட் இது நெகட்டிவ் ஜே, இது பாசிட்டிவ் ஜே. கரெக்டாக? ஸோ பாசிட்டிவ் டி மேலே இருக்கிறனால எனக்கு ஜே வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி எம்மும் மேலே நோக்கி இருக்கிறனால பாசிட்டிவ். அண்ட் இங்கே ஆக்சிலரேஷன் கீழே இருக்கிறனால மைனஸ் ஜே கேப். இது எதுக்காக? ஃபார் மாஸ் M2க்காக. கிளியர்? இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இது அப்படியே நீங்கள் வந்து வரையணும் அண்ட் நோட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், ஆமாப்பா, இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஓகேவா? அப்படியெல்லாம் இல்லைப்பா, டிவிக்கேனால நம்ம வந்து கிளாஸ் எடுக்காமல் ஏன் இருக்கணும்? ஆர்ஜே, சம்மந்தமே இல்லாமல் கேட்குறீங்களே. எஸ், ஓகேவா? இது கிளியர் எல்லாத்துக்கும்? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சாப்பா? ஸோ இப்போது இந்த ஃபார் மாஸ் 2க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரைங்க. ஓகேவா? வரைஞ்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்ளை Newton's second law for mass M2. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க? F is equal to ma. கரெக்டாக? F is equal to ma. அப்போது F is equal to ma. என்னென்ன ஃபோர்ஸ் இந்த M2 மேலே ஆக்ட் ஆகுது? மேலே TJ. கரெக்டாக? TJ கேப்
கீழே எனக்கு m2 j cap. அப்போ minus m2 j cap. And also f is equal to ma வா. So ma f எழுதியாச்சு, இதுதான் f, இந்த டேர்ம் தான் f. mன்றது மாஸ், இங்கே மாஸ் m2, a வந்து ஆக்சிலரேஷன் மேலே இருக்குது. அப்போ a2 ஆக்சிலரேஷன் சேம் தானே, ஸோ நம்ம a1 a2ன்னு சொல்ல வேணாம், ஜஸ்ட் ஏன்னு சொல்லிக்கலாம். ஸோ a j cap. கிளியர்? ஸோ இந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பேர் வந்து மைனஸ் எங்கே வந்துச்சு ப்ளஸ் எங்கே வந்துச்சுன்னு புரியாமல் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம். கிளியர்? ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. tj cap is equal to minus m2 j cap is equal to m2a j cap. ஸோ j cap போகணுமா? எஸ், j cap. இது ஈக்குவேஷன் 1 ஃபார் மாஸ் 2. அடுத்தது இதே மாதிரி மாஸ் 1க்கு நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு டைரக்ஷன் சொல்லணும். ஓகேவா? ஸோ மாஸ் 2 இது வந்து ஃபார் மாஸ் m1. ஸோ m1க்கு வந்து பாடி எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா, பாடி கீழே இருந்துச்சு. ஸோ அப்போ m1g டென்ஷன் மேலே டென்ஷன். ஸோ j cap எனக்கு இது மைனஸ் j cap. அதே மாதிரி இந்த பாடி எப்படி ஆக்சிலரேட் ஆச்சு, கீழே ஆக்சிலரேட் ஆச்சு. அப்போ a கீழே போகிறனால ஏவும் எனக்கு நெகட்டிவ் மைனஸ் j cap. ஓகேவா? இங்கேயும் நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளைங் நியூட்டன்ஸ் second law for mass m1. ஸோ இங்கேயும் நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? t j cap மைனஸ் m1g மைனஸ் j cap is equal to a மைனஸ் j cap. இல்லையா? ஸோ இப்படி தான் எழுதுவோம். ஸோ இதில் வந்து இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம m1 so m1g minus t is equal to, so இங்க மாஸ் விட்டுட்டோமா, so m1 yes m1a. புரிஞ்சுச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ், இது ஈக்குவேஷன் 2. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் கோட்டீஸ்வரன், அது என்ன டவுட் அப்படின்னு சொல்லுங்கப்பா. இது கிளியர் எல்லாத்துக்கும்? ஒன்றும் இல்லை, இது ப்ளஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் 2. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, we have to add equation 1 and 2. Adding equation 1 and 2. ஸோ 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் j cap ரிமூவ் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும். ஸோ j cap ரிமூவ் பண்ணோன்னா கரெக்டா? அப்போது t இந்த டீயும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்னென்ன டேர்ம் இருக்கும்? m1g ப்ளஸ் m2g is equal to m1a ப்ளஸ் m2a. இதில் காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுங்க. g m1 minus m2 is equal to a m1 plus m2. எஸ், இதில் எதாவது டவுட் இருக்கா? மைனஸ் வருவீங்க. எஸ், இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல எழுதுங்க. அப்போ a is equal to m1 minus m2 divided by m1 plus m2g. ஓகேவா? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்குது, ஆக்சலரேஷனே ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் மாசஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா, ஸோ எனக்கு ரெண்டு இடத்துல நான் ஒரு புள்ளியில் சேம் வெயிட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஓகேவா, 10 kg 10 kg அப்படின்னா ரெண்டுமே மூவ் ஆகாது, ஒரே லைனில் எனக்கு நின்றுட்டுருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஆக்சலரேஷன் மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா அர்த்தம் என்ன? மாசஸ் ஆர் ஈக்குவல். கரெக்ட்? அண்ட் த ஹோல் சிஸ்டம் எப்படி இருக்குது? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஹோல் சிஸ்டம் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா?
இப்போது நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென்ஷன் சிஸ்டமில் டென்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மள தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குது, இந்த ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1 which is t minus m2g is equal to m2a. So t minus m2g is equal to m2. a வந்து எவ்வளோ, a is m1 minus m2 by m1 plus m2 கரெக்டா into g. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா t is equal to இந்த ப்ளஸ் இதுதான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ m2g which is ப்ளஸ் இங்கே m2g காமனாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. m2g m1 minus m2 by m1 plus m2. கிளியர்? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேயும் m2g காமனாக இருக்குது. அப்போ m2gயை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ m2g 1 plus m1 minus m2 divided by m1 plus m2. So LCM m1 plus m2 plus m1 minus m2 divided by m1 plus m2. So அப்போ common terms cancel பண்ணிங்கன்னா 2m1 by m1 plus m2 இருக்கும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் மட்டும் எழுதுங்க. அப்போ t is equal to 2m1 m2 g by m1 plus m2. இதுதான் டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங். கிளியர்? ஸோ டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் புரிஞ்சுச்சா? எஸ் ரியா புரிஞ்சுச்சா? எஸ்கே டைலரிங் புரிஞ்சுச்சாப்பா? திவ்யா, ஹர்ஷா, கிளாடியேட்டர்ஸ் கிளியர்? எல்லாத்துமே கிளியர்? ஸோ டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் மாஸ் 1க்கும் மாஸ் 2க்கும் மட்டும் எழுதுங்க. நம்ம இங்கே ஆக்சிலரேஷன் எழுதியிருந்தோம் இல்லையா, இது மாஸ் 1க்கு ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், மாஸ் 2க்கு ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்னு மட்டும் எழுதிட்டு டீட்டெயில் முடிஞ்சிச்சு இதோட. எஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஆக்சிலரேஷன் ஃபார் மாஸ் m1 எப்படி எழுதுவோம், ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் m1 மாஸ் எப்படி போச்சு, m1 மாஸ் வந்து எனக்கு கீழே இருந்துச்சு கரெக்டாக, கீழே போகுது. அப்போ ஆக்சிலரேஷன் கீழே, அப்போ நெகட்டிவ் y ஆக்சிஸ், அப்போ மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ மைனஸ் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன, m1 minus m2 divided by m1 plus m2 into g. ஸோ டுவர்ட்ஸ் நெகட்டிவ் y டைரக்ஷன், அப்போ j கேப். இதே மாதிரி m2க்கு எப்படி எழுதுவீங்க, m2க்கு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு m2 எப்படி போச்சு, மேலே போச்சு. ஏன்னா m2 லெஸ் வெயிட், ஸோ அதனால் மேலே போனனால எனக்கு பாசிட்டிவில் இருக்கும். அப்போது ஆக்சிலரேஷன் m1 minus m2 divided by m1 plus m2 g ஜஸ்ட் j கேப், மைனஸ் j கேப் வராது. ஏன்னா அது வந்து டுவர்ட்ஸ் அப்பில் போனனால, பாசிட்டிவ் y ஆக்சிஸ் போனனால j கேப். புரிஞ்சுச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ். ஸோ எல்லாருக்குமே கிளியர்? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் பார்த்துடலாமா? எஸ். ஹாய் குப்புசாமி, இங்கிலீஷ் மட்டும்தான்ப்பா, பட் ஆனால் இங்கிலீஷே வந்து புரியும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ப்பா. 5 கொஷின், 4 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி 4 கொஷின்லேருந்து கண்டிப்பாக 3 கொஷின் வந்து வரும். ஓகேவா? ஸோ எந்த கொஷின் கோட்டீஸ்வரன் எந்த கொஸ்டின் டவுட் அப்படின்னு சொல்லுங்கள். தட் கொஷின்னா விச் கொஸ்டின்? ஓகேப்பா. ஸோ அடுத்தது 2 வெக்டார்ஸ். இந்த கொஷின் வரைக்கும் பார்க்கலாம். கோட்டீஸ்வரன் நம்ம அடுத்த செட் ஆஃப் 5 கொஸ்டின் பார்ட் 2ல் வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட அந்த கொஷினும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இது ஃபஸ்ட் செட்டு, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஷின் ஆச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சரண்யா.
இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனுக்கு ரெண்டு வெக்டார்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் ஓகேவா. ஸோ ஒரு வெக்டார் ஏ வெக்டார் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு வெக்டாரை வந்து பி வெக்டார்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வெக்டார். நம்ம வெக்டாரை இப்படி தான் நோட்டேட் பண்ணுவோம். இது வந்து ஹெட்டு, இது டெய்ல். எங்கே ஆரோ மார்க் இருக்கோ அதுதான் வெக்டாரோட டைரக்ஷனாக சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வெக்டாரை நான் ரெப்ரசன்ட் பண்ணேன்னா இது ரெண்டும் எப்படி நான் வரையணும் அப்படின்னா ஏ வெக்டார் பி வெக்டார், இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா அதோட தேர்டு சைடு தான் எனக்கு ரிசல்டன்ட் வெக்டாராக இருக்கும். இதுதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனில் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுமே அதான் சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலுமே நீங்கள் இதை தான் எழுதணும்ப்பா. 2 மார்க்கில் கேட்டாலும் இதை தான் நீங்கள் எழுதணும். 2 vectors are represented by 2 adjacent sides of a triangle in the same order. ஸோ நான் சேம் ஆர்டர்லேயே இப்படி வரைஞ்சிருக்கேன் கரெக்டாக. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, then the resultant is given by the third side of the triangle. தேர்ட் சைடு எது, இதுதான் தேர்ட் சைடு. ஸோ தேர்ட் சைடில் எனக்கு ரிசல்டன்ட் கிடைக்குது. ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ வெக்டார்னு சொல்கிறான், is connected to the tail of the second vector b. ஸோ ஹெட்டு வந்து அதாவது இதுதான் ஹெட்டு, இது டெய்ல். அதே மாதிரி ஏக்கு இது ஹெட்டு, இது டெய்ல். ஸோ அப்போது ஹெட் இங்கே இருக்கா. ஸோ ஹெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் இஸ் கனெக்டட் டு த டெய்ல் ஆஃப் செகண்ட் வெக்டார் ஓகேவா. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ லெட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வெக்டார் பி தீட்டா. ஸோ ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க, தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் வில் பி ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டார் சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஃபுல்லாகவே டெரிவேஷன் இருக்க போகுது. ஸோ டெரிவேஷனுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயக்ராமை வரைஞ்சிக்கோங்க ஓகேவா. ஸோ இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். நார்மலாக ஏபின்னு இது நோட் பண்ணால் போதும். இது ஓ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் கியூ. ஸோ எனக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் வந்து ஆர் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் ஓகேவா, ஆர் வெக்டார். ஸோ இப்போது எப்படி இருக்கும், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரா. ஸோ எப்படி பண்ணுவீங்க, ஓபி வெக்டார் ப்ளஸ் பிக்யூ வெக்டார் வில் பி ஈக்குவல் டு ஆர் வெக்டாரா, அதாவது ஓக்யூ வெக்டார். இப்படி தான் நம்ம எழுதுவோம் சரியா. கிளியர் ஓகே. ஸோ இது என்னன்னு சொல்லலாம், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனில் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார். இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸோ நீங்கள் சேம் டயக்ராம் தான் இந்த இடத்துல திருப்பி வரைஞ்சிக்கோங்க ஓகேவா. ஆர் வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார், ஓ ஏன்னு எடுத்துக்கிறேன், இப்போ இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை ஆர்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பர்பெண்டிகுலர் லைனை இங்கே வரைஞ்சிக்கலாம்ப்பா. இப்படி பர்பெண்டிகுலர் லைனை வரைஞ்சிக்கிட்டு இந்த ஆங்கிளை தீட்டான்னு சொல்லலாம். அதுதான் கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க, த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் ஏ அண்ட் பி வந்து தீட்டா அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு ஏன் சரியா. இதில் என்னென்ன தெரியும், ஓஏ வந்து எனக்கு ஏ வெக்டார், அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி வந்து எனக்கு பி வெக்டார், அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து எனக்கு தீட்டா. ஸோ இந்த ஆங்கிளை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். கிளியர். என்ன லெசன் போயிட்டுருக்குன்னா டாப் 5 மார்க். இது வந்து சாப்டர் 2 ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் பார்த்துட்ருக்கோம் கைனமேட்டிக்ஸில். ஓகே, இப்போது நம்ம இங்கே 2 ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒரே ஒரு ட்ரையாங்கிள் ஏபிஎன் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு 2 காஸ் அண்ட் சைன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிஎன் காஸும் சைனும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, காஸ் தீட்டாவை என்னென்னு எழுதுவீங்க, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டினியஸ். சைனை என்னென்னு எழுதுவீங்க, ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியஸ்ன்னு எழுதுவோம் கரெக்டாக. ஸோ இங்கே அட்ஜசன்ட் சைடு எதுப்பா, ஸோ எப்போவுமே எனக்கு தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட் சைடு ஓகேவா. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டினியஸ், பேலன்ஸ் இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட் சரியா. இப்போ இங்கே அட்ஜசன்ட் என்னது, ஏஎன்னா ஏஎன் பை ஹைப்போட்டினியஸ். அப்போ இங்கே இந்த இடம் வந்து எனக்கு எவ்வளோ, பி கரெக்டா. ஸோ பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் பை பி.
அதே மாதிரி இங்கே ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ் ஆப்போசிட் இது bn. ஸோ bn by hypotenuse b. bn by b. இது cos theta, இது sin theta. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஏன்னா cos theta b and bn வந்து sin theta, b sin theta. கரெக்டா? ஸோ இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த டயக்ராமுக்கு அப்ளை பித்தகோரஸ் தியரம். அந்த மொத்த டயக்ராமுக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணும். ஸோ இதுதான் எனக்கு டோட்டல் டயக்ராம். டோட்டல் டயக்ராமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன, OB ஸ்கொயர் ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அட்ஜசன்ட் சைட். சம்னா என்ன, ON ஸ்கொயரையும் அட்ஜசன்ட் ஸ்கொயரையும் BN அட்ஜசன்ட் ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் எஸ் திவ்யா, ஷரண், உதயமித்ரா, இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? கார்த்திகா, சரண்யா, எஸ். ஓகே, இப்போது ஹைப்போட்டெனியஸ் தியரம் படி நம்ம எப்படி எழுதுவோம், OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். ஸோ OB ஸ்கொயர், ஸோ இதை வேணால் ரப் பண்ணிடுறேன். இது B வெக்டார். சரியா? இப்போ நம்ம எப்படி எழுதணும், OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் டு NB ஸ்கொயர் ஆர் BN ஸ்கொயர். கரெக்டா? இப்போது ON எப்படி எழுதலாம், OA ப்ளஸ் AN எழுதலாம். அதை இங்கே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்போது OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON OA ஸ்கொயர் ப்ளஸ் AN ஸ்கொயர். ஸோ அகெயின் OA வந்து A, அப்போ A வெக்டார் ப்ளஸ் AN ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதிடுறேன், OA ஸ்கொயர் ப்ளஸ் AN ஸ்கொயர் ப்ளஸ் BN. ஸோ விச் இஸ் A ப்ளஸ் B cos theta the whole square ப்ளஸ் BN அப்படின்றது என்ன, BN அப்படின்றது B sin theta the whole square. ஸோ இது வந்து A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிரைவ் பண்ணணும். சரியா? ஸோ எப்படி டிரைவ் பண்ணுவீங்க, A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் cos square theta plus 2AB. அப்போ 2AB cos theta plus B sin square theta. ஸோ இங்கே B இருக்குது, இங்கேயும் B இருக்குது. அப்போது நம்ம ரெண்டுமே சேமாக எழுதலாம். A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் cos theta B ஸ்கொயர் sin theta B sin square theta. இதை நம்ம B காமனாக எடுத்தோம் அப்படின்னா cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta ஆகுமா? ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், which is 2AB cos theta. கரெக்ட்? இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னதுப்பா, 1. ஸோ இந்த டேர்ம் அப்படியே 1 ஆகிடும். அப்போ ஃபைனலாக எனக்கு இதுதான் ரிசல்டன்ட், ஆர் ஸ்கொயர். கரெக்ட்? OB ஸ்கொயர்னால் என்னது, அது ஆர் ஸ்கொயர். OB இஸ் ஆர். ஸோ அப்போ ஃபைனலாக ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்குது, 2AB காஸ் தீட்டா. ஸோ ரூட் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா R is equal to root of A square plus B square plus 2AB cos theta. இதுதான் எனக்கு R ரிசல்டன்ட் கிடைச்சிச்சு இல்லையா, அதுக்கான ஃபார்முலா. கிளியர்? எஸ், ரூட் வந்துருச்சு. உதயமித்ரா, ஸோ எஸ்கே டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்ஸ் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஸோ நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாமே நெக்ஸ்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் அது வந்துடும். இப்போ 5 கொஸ்டின் பார்த்தோமா, ஸோ அடுத்த செட்டில் அடுத்த 5 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா எஸ்கே?
ஸோ என்னென்ன கொஷின் பார்த்தோம் அப்படின்றத நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு ஸ்லைடையும் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட். ஸோ ராட் எடுத்துக்கிட்டோம், ராடோட சென்டரில் நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி அந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சோம். பேரலல் ஆக்சிஸ் தியரமில் என்ன பண்ணோம், ஒரு ரிஜிட் பாடி எடுத்துகிட்டு அதோட சென்டரை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சி parallel axis தியரம்லையும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to IC plus MD ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அடுத்தது மோஷன் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டன் எவ்வளோ வந்து இருக்கோ தட் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜின்னு பார்த்தோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் நம்ம வந்து ஒரு புள்ளி சிஸ்டமில் யூஸிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம 2 மாஸை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம், டென்ஷன் கண்டுபிடிச்சோம், ஃபைனலாக ஆக்சலரேஷன் A1க்கும் A2க்கும் ஃபார் மாஸ் 1 அண்ட் மாஸ் 2க்கு வந்து கண்டுபிடிச்சோம். கரெக்டாக ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 ஏரியா வெக்டார் எடுத்து கண்டுபிடிச்சோம். கரெக்ட். ஸோ 2 வெக்டார் குவான்டிட்டிஸ் எடுத்து கண்டுபிடிச்சோம். ஸோ இதே மெத்தட் மேக்ஸிமம் உங்களுக்கு 2 கொஷனில் ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. ஒன்று வெர்டிக்கல் மோஷன் கேட்பாங்க, இல்லைனா ஹரிசாண்டல் மோஷன் கேட்பாங்க. ஹரிசாண்டல் மோஷன் வந்து வெர்டிக்கல் மோஷனை விட லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு வெர்டிக்கல் மோஷன் தான். சரியா? எஸ் தீமான்னு சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? எஸ் சொல்லுங்கள், என்ன டவுட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். எஸ், ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எது ரொம்ப ஜாஸ்தியாக ஹை வெயிட்டேஜாக கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சரியா? ஸோ அதில் இருக்கிறதே 5 கொஷின் தான். 5 கொஷினில் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து மார்ச் 2020 வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இல்லைப்பா, எஸ்கே டைலரிங் அது இல்லை. ஓகேவா? ஸோ பாய்ப்பா. ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 5 பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் 5 சாப்டரில் இருக்கிற டாப் 5 கொஸ்டின். ஸோ இதே மாதிரி டாப் 5 கொஸ்டின் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எஸ் ஓகே குப்புசாமி, கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து மேக்ஸிமம் தமிழ் யூஸ் பண்ணுறப்பா. ஸோ ஆல்ரெடி தமிழ் தான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை குமுதன், இன்னும் பார்க்கல. சரியா? ஓகேப்பா. ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.